ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தக்காளி ரசமும் வெந்தயக்கீரை பொரியலும் தான் பண்ண போறோம். இந்த 2யும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதலாவதா தக்காளி ரசம் தான் பண்ண போறோம். ரசம் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 10 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். கொஞ்சமாக புளியை தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ 4 தக்காளியை ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தக்காளியை நல்லா பிசைஞ்சாச்சு. ஊற வச்ச புளியை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ புளி கரைசலை தக்காளியோடு சேர்த்துடலாம். இப்போ தக்காளியில் உள்ள தோலெல்லாம் எடுத்துடலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, அரைச்சி வச்ச மிளகு ஜீரக பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட கரைச்சி வச்ச புளி தண்ணியும் தக்காளி தண்ணியும் சேர்த்துடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, எக்ஸ்ட்ரா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ரசம் லைட்டாக நுர கூடி கொதித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சமாக மல்லியிலை சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டான தக்காளி ரசம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வெந்தயக்கீரை பொரியல் தான் பண்ண போகிறோம். பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தேங்காய் கட் பண்ணி சேர்த்துடலாம். 3 வரமிளகா, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து குறப்பாக அரைச்சி தண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துடலாம். ஒரு 3 பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு கட்டு வெந்தயக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வெந்தயக்கீரையை சேர்த்துடலாம். இப்போ கீரை சேர்த்து வதக்கி விட்டுடலாம். கீரை ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கிடும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து வதக்கிடலாம். இப்போ கீரை நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு. ரொம்ப டேஸ்ட்டான வெந்தயக்கீரை பொரியல் ரெடி. இது சாம்பார், ரசம், காரக்குழம்போட சைடிஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.